முதலையெல்லாம் தடுப்பூசி அப்படின்னா ஒன்று தான் போடுவாங்க. இப்போல்லாம் 3 தடுப்பூசி போடுறாங்க. அது அவங்களுக்கு போடுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் அவர்கிட்ட தான் குடுத்து உட்கார வச்சுருவேன். இங்கே பக்கத்தில பால்வாடிக்கு தான் போயிருந்தோம். அங்கே குழந்தைகள்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தது எங்கிட்ட ஓடியாந்து அத்தை அம்மாகிட்ட கூட்டிகிட்டு போ, அம்மா வர சொல்லுன்னு என்னைய கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த ஊசி பார்த்தீங்கன்னா 1½ வயசுல தான் அப்பாடா அது வரைக்கும் இதுலேருந்து விடுதலை அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். காலையில் எந்திரிச்சது இறைவா இன்னைக்கு இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமையணும், நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு தான் எந்திரிப்பேங்க. ஆனால் கேட்கறது ஆண்டவருக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. எனக்கு நல்லதாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் கொடுக்கறது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, குடத்துல தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு ட்ரம்மிலேருந்து மோந்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைங்கன்னு சொன்னேன். அவர் மோந்துட்டு போனது வழி ஃபுல்லாக தண்ணி சிந்தி இருக்குது. அதை ஒரு தொடச்சிருக்கலாமா அப்போவே. ஆனால் அது அவர் பண்ணல. நான் அப்படியே சதன்னு உள்ளே வரேன். அந்த தண்ணி என்னை இழுத்துட்டு போய் கீழே விழுக வச்சிருச்சு. காலில் செம்ம அடி. காலையிலேருந்து எந்திரிக்கவே முடியல. பயங்கரமான வலி. வீடெல்லாம் அப்படியே கிடந்துச்சு. எதுவுமே செய்யலை. ஈவினிங்க்கு மேலே தான் என்ன பண்ணுறது, எத்தனை தான் இருந்தாலும் நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டதுக்கு ஐஸ் கட்டி வச்சு விட சொன்னாங்க. ஐஸ் கட்டி வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சேரீ ஃபால்ஸ் வச்சு கோடடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் பண்ணிவிட்டு துணி மிஷினில் போட்டுவிட்டு அதுவும் ஓடி முடிச்சிருச்சு. சரி துணி காய வச்சதுவோன்னு சொல்லி துணி காய வச்சுட்டு இருந்தா, இந்த சின்ன வாண்டு பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்குதுன்னு. நான் ஒரு வாக்கில் காய வைக்கிறேம்மா, நீங்கள் ஒரு வாக்கில் காய வைங்க அப்படிங்கிற மாதிரி துணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்காங்க. முதலையெல்லாம் தடுப்பூசி போட்டால் அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னையும் சேர்ந்து அழுக வச்சிருவாங்க. ஆனால் இந்த டைம் ஏதோ கொஞ்சம் பிஸ்காக தான் இருந்தால் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் மருந்து ஊற்றுனா அழுகு. ஆனால் இவ பாருங்க மருந்து வேணும்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க. எனக்கும் மருந்து டேப்லெட் எல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. எனக்கு அந்த மருந்தை பார்த்தாவே வாமிட் வந்துருச்சு. ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மருந்து அப்படியே வச்சுட்டு டேப்லெட் வேணால் ஒன்று போடுவோன்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டேன். இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு என்னவோ அந்த கால் முட்டி ரொம்ப மறுபடியும் வலி எடுத்துக்கிச்சு. என்னால் வலி தாங்க முடியல. தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.